அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் மத்திய மாநில அரசாங்கத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை நம்ம சேனலில் முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை சார்ந்து இருக்கக்கூடாது. ஸோ எல்லா வேலைவாய்ப்புகள் எல்லா கவர்மெண்ட்லேயும், அதாவது மற்ற ஸ்டேட்டில் உள்ள கவர்மெண்ட்லேயும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணணும், ட்ரை பண்ணணும். அப்போ தான் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெரியும் தான் நம்ம எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த நம்ம வீடியோ அப்லோடு பண்ணும்போது நம்ம பல தரப்பட்ட வீடியோக்களை அப்லோட் பண்ணுறோம் வேலைவாய்ப்புகளை. அது உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்கள் படிப்பு சம்மந்தம் இல்லாமல் வேறு இந்த மாதிரி சிவில், ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல், இசிஇ, இந்த மாதிரி மெக்கானிக்கல், ஐசிஇ, சிஎஸ்சி, ஐடி, இப்படி பலதரப்பட்ட இன்ஜினியரிங் அல்லது நான் இன்ஜினியரிங் படிப்புகள் வரும்போது அது உங்கள் படிப்பு இல்லை அப்படின்னா இது யாருக்கு சூட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கீழ் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு கம்பெனி தான் HSCL, அதாவது ஹிந்துஸ்தான் ஸ்டீல் ஒர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட். அந்த கம்பெனிலிருந்து பெர்மனண்ட் போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வழியாக இருக்குது. அது என்ன போஸ்ட் அப்படின்னா 11 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம சிவிலுக்கு பார்த்திங்கன்னா மேனேஜர், டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு 3 விதமான போஸ்ட்டுக்கு வெளியாக இருக்குது. அதில் அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு இருக்குது, ஃபினான்ஸுக்கு இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது, லா அதில் இருக்குது, அப்புறம் கம்பெனி செக்ரட்டரிக்கு இருக்குது. ஸோ நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேனேஜர் சிவிலுக்கு பார்த்திங்கன்னா 8 போஸ்ட் இருக்குது. அதில் 5 போஸ்ட்டு அன்ரிசர்வ்டுக்கு, 1 போஸ்ட்டு எஸ்சிக்கு, 2 போஸ்ட்டு ஓபிசிக்கு. எவ்வளோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேல் பார்த்திங்கன்னா 1,80,000 வரைக்கும் இதுக்கு சம்பளம் தராங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும்னா 37 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கணும். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து நான் பார்க்க போகிறது டெப்டி மேனேஜர் சிவிலு. இது 14 போஸ்ட் இருக்குது. 8 போஸ்ட்டு அன்ரிசர்வ்டுக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 1 போஸ்ட்டு, 3 போஸ்ட்டு ஓபிசிக்கு, எஸ்சிக்கு 1 போஸ்ட்டு, எஸ்டிக்கு 1 போஸ்ட்னு விட்டுருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் வேணுன்னா 1,60,000 சம்பளம் தராங்க. அடுத்து நான் பார்க்க போகிறேன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலு. பார்த்திங்கன்னா 9 போஸ்ட் இருக்குது. அதில் 6 போஸ்ட்டு அன்ரிசர்வ்டுக்கு, 2 போஸ்ட்டு ஓபிசிக்கு, 1 போஸ்ட்டு எஸ்சிக்கு. இது சம்பளம் எவ்வளவுன்னா 1,40,000 தராங்க. அது ஹையஸ்ட்டு. ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குன்னா 30 வயசு வரைக்கும் ஏஜ் இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸு 1 இயர் இருந்தால் போதுமானது. அடுத்து 4th பார்த்திங்கன்னா மேனேஜர் எலக்ட்ரிக்கல். இது பார்த்திங்க அப்படின்னா 2 போஸ்ட் தான் இருக்குது. ரெண்டுமே அண்டர்சர்வ்டில் போயிடுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ சம்பளம்னா 1,80,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 37 வயசு வரைக்கும் ஏஜ் இருக்கணும், லிமிட் இருக்கணும், 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து பார்க்குறது மேனேஜர் இன் ஃபினான்ஸு. இதுக்கு 3 போஸ்ட் இருக்குது. 3மே அன்ரிசர்வ் போஸ்ட்டு. இதுக்கும் சம்பளம் சேம் தான், 1,80,000. 37 வயசு வரைக்கும் ஏஜ் இருக்கணும், 6 வருஷம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த மேனேஜர் போஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சம்பளம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டெப்டி மேனேஜர் பற்றின சம்பளம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மேனேஜர் ஹெச்ஆர்எம், மேனேஜர் இன் லா, மேனேஜர் சிவில், மேனேஜர் எலக்ட்ரிக்கல், மேனேஜர் ஃபினான்ஸ், இதெல்லாம் சம்பளம் ஒரே சம்பளம் தான். டெப்டி மேனேஜருக்கு சம்பளம் ஒரே சம்பளம் தான். ஸோ மொத்தம் 45 போஸ்ட் இருக்குது. அதில் 33 போஸ்ட்டு அன்ரிசர்வ்டுக்கு, 1 போஸ்ட் இடபிள்யூஎஸ்க்கு, 7 போஸ்ட்டு ஓபிசிக்கு, 3 போஸ்ட்டு எஸ்சிக்கு, 1 போஸ்ட்டு எஸ்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அறிவிக்கை வெளியானது 23/12 வெளியாக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போன்னா இந்த மாதம் 31 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு அவங்க டேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுக்கு என்ன தகுதின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேனேஜர் சிவில்னால் என்ன இருக்கணும், அதுக்கு எங்கே ஒர்க் பண்ணியிருக்கணும், அந்த ஃபுல் டைம் பிஇ மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிறணும், எக்ஸ்பீரியன்ஸ் 6 இயர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி டெப்டி மேனேஜர் சிவிலுக்கு என்ன இருக்கணும் அந்த இது.
ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் இவங்க போட்டிருக்காங்க தெளிவாக. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மற்ற டீட்டெயிலாக என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சிவில்னால் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்லாம், சிவில் முடித்தவங்க, ஹெச்எல் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவில் மட்டுமே இல்லை, சிவில், ஹெச்எல் மற்ற முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். வேறு ஒன்றும் இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வழியே இல்லை. இதனுடைய அலவன்ஸு பேயை பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே அவங்களோட அலவன்ஸு பெர்க்ஸு எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு வந்து நமக்கு மிக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.HSCL India HSCL Indiaன்னு இருக்கும் .in. ஸோ ஹிந்துஸ்தான் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட், அதாவது HSCL India .in அதை போய் அப்ளை பண்ணிக்கிறலாம். அதில் போய் அப்ளை பண்ணணும். அப்புறமா இல்லை அப்படின்னா www.nbccindia.in அதில் போயிட்டு அதில் நீங்கள் போனீங்கன்னா அதில் HRMன்னு இருக்கும், அதில் கேரியன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னு இதில் கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது என்னென்னா உள்ளே வைக்கணும் அப்போ தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ அமௌண்ட்டு ஃபீஸ் அப்படின்னா 1000 ரூபா அதுக்கு ஃபீஸு. ஸோ நம்ம அதை செக் பண்ணிக்கிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டு அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வச்சு தான் எடுப்பாங்க. அடுத்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா நம்மளுடைய சிவிலில் 50 கொஸ்டின் 100 மார்க்கு. அது போக இந்த ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜு, அப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி அதில் மார்க் கேட்பாங்க. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து 120க்கு நம்ம 170 இது வாங்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இதுக்கு வந்து மைனஸ் மார்க் கிடையாது. நம்ம டிஎன்பிசி மாதிரி தான். அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ப்ராப்பராக பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ 31 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். வந்து இதை பற்றி வேறு எந்த விதமான கன்ஃபியூஸ் ஆகும் வழி இல்லை. நல்ல ஜாப்பு. அது வந்து நம்ம பெர்மனெண்ட் ஜாப். இது ஹிந்துஸ்தான் ஸ்டீல் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிட்டடுங்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக்கிங் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லிமிடெட் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பெர்மனெண்ட் போஸ்ட்டுக்கான இந்த இது வெளியாகுது. ஸோ நம்ம சிவில் படித்தவங்க எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ட்ரிபிள்இ முடித்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ட்ரிபிள்இ, ஃபினான்ஸு, HRM இந்த மாதிரி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ எல்லா வேலைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.